This is the voter list of Haryana. This, right? This is the lies written inside the voter list of Haryana. Is rubbish. Who is this lady? How old is she? Which state does she come from? What's her name? இங்கே பாருங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய இந்த பிரேசிலை சேர்ந்த இந்த மாடல் இவங்களோட ஃபோட்டோ தான் பார்த்தோம்னா 22 வாக்குகளுக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு 10 பூத்தில். The Election Commission is in partnership with the Prime Minister and the Home Minister, and they have destroyed the democratic foundations of this country. ஓட்டு திருட்டு எப்படி நடந்தது, வாக்காளர் பட்டியல் எப்படி திருடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு H-Files அப்படிங்கிற பேர்ல ஒரு ஹைட்ரஜன் பாமை ராகுல் காந்தி தூக்கி வீசி இருக்கிறார் தேர்தல் ஆணையத்தின் மேல. தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியா ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு தொடர்ச்சியா மறுப்பு தெரிவிச்சுட்டு வந்த நிலையில இன்னைக்கு மீண்டும் ஆதாரத்தோடு ஹரியானா தேர்தலில் எப்படியெல்லாம் ஓட்டுகள் திருடப்பட்டது அப்படிங்கிறது குறித்தான பல ஆவணங்களை ராகுல் காந்தி முன் வச்சிருக்கிறார். ஏற்கனவே கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய 2 மாநிலங்கள்ல ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லி பல ஆதாரங்களை முன்வைத்து குற்றம் சாட்டி இருந்த ராகுல் காந்தி இப்போ பார்த்தோம்னா ஹரியானாவில் காங்கிரஸ் தோற்றதற்கு ஓட்டு திருட்டு தான் காரணம் அப்படிங்கிறத முன் வச்சிருக்கிறார். என்ன அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஹரியானாவில் வெறும் 22,779 ஓட்டு வித்தியாசத்துல காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாமல் போயிருக்கிறது. அதுலயும் ரொம்ப குறிப்பா பார்த்தோம்னா ஒரு 8 தொகுதிகள், அந்த 8 தொகுதிகளில் 5000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்றதன் மூலமாகத்தான் பாஜக ஹரியானாவில் ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்த சூழலில் ஹரியானாவினுடைய வாக்காளர் பட்டியலை எடுத்து பல ஆய்வுகளை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பண்ணி கிட்டத்தட்ட 25 லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கிறது. போலியான முறையில் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டாக உட்கார்ந்து வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடத்தப்பட்டு 25 லட்சம் வாக்குகள் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டு காங்கிரசினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டிருக்கிறது, ஹரியானாவினுடைய ஆட்சி களவாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி வச்சிருக்கிறார். அது சம்பந்தமான பிரஸ் மீட்ல அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா ஹரியானா தேர்தலினுடைய எக்ஸிட் போல் இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸிட் போலில் பெரும்பாலான ஊடகங்கள் காங்கிரஸுக்கு கிளீன் ஸ்வீப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. காங்கிரஸ் தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற போகுது அப்படிங்கிறத அந்த எக்ஸிட் போல் விஷயங்களை காட்டுறாரு. அதே மாதிரி போஸ்டல் ஓட்டு அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பவுமே ஹரியானா தேர்தலினுடைய முடிவுகள் அப்படிங்கிறது எந்த கட்சி ஹரியானாவில் ஆட்சி அமைக்குதோ அவங்களுக்கு தான் போஸ்டல் ஓட்லையும் மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த முறை ரொம்ப வித்தியாசமா பார்த்தோம்னா பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு, ஆனால் போஸ்டல் ஓட்ல மெஜாரிட்டியை காங்கிரஸ் வாங்கி இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். குறிப்பா அந்த பிரஸ் மீட்ல பார்த்தோம்னா ஒரு பெண்மணியோடைய ஒரு போட்டோவை காமிக்கிறார். இவங்க யாரு, எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்ல கேட்கிறார். யாருமே பதில் சொல்லாதப்ப அவர் என்ன பண்றாருன்னா வாக்காளர் பட்டியலினுடைய ஸ்கிரீன்ஷாட்டை அந்த வீடியோவில் காட்டுறாரு பிரசன்டேஷன்ல. அந்த பிரசன்டேஷன்ல பார்த்தோம்னா இந்த பெண்மணியினுடைய போட்டோ மட்டும் பார்த்தோம்னா 22 இடங்கள்ல இருக்குது. 22 ஓட்டு இந்த பெண்மணியினுடைய போட்டோவுக்கு 22 ஓட்டு 10 பூத்துல இருக்குது. ஒரு ராய் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு தொகுதியில அதுல பார்த்தோம்னா ஒவ்வொரு பூத்துலையுமே வேற வேற பேர்ல இந்த பெண்மணியினுடைய போட்டோ இடம்பெற்று இருக்கு. குறிப்பா சரஸ்வதி, சீமா, ஸ்வீட்டி, கீதா, இப்படி பல பேர்ல அவங்க பேர் வாக்காளர் பட்டியலில் இந்த புகைப்படம் பதிவேற்றப்பட்டிருக்கு. ஆனா இந்த படம் யாருடைய போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுறாரு. அதுல பார்த்தோம்னா இந்த போட்டோ பிரேசிலியன் மாடல், பிரேசிலை சேர்ந்த மாடல் ஒருத்தவங்களோட போட்டோ. ஸோ அந்த பிரேசிலியன் மாடல் அந்த புகைப்படத்தினுடைய சோர்ஸ் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கினுடைய QR கோடையும் ராகுல் காந்தி கொடுத்துருக்கிறார். அந்த QR கோடை நம்மளும் ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஸ்கேனரை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ ஸ்கேன் பண்ணி இப்போ நான் அதை ஓப்பன் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஒரு பூத்துலேயோ 2 பூத்துலேயோ மட்டும் இல்லை, 22 வாக்குகள் 10 பூத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா 25 லட்சம் ஓட்டுகள் எப்படியெல்லாம் திருடப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டை கண்டினியூ பண்ணுறார். அதில் அடுத்ததாக எப்படி சொல்கிறாருன்னா, என்னென்ன மெத்தடில் இந்த வாக்கு முறைகேடுகள் அப்படிங்கிறது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் பட்டியலில் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இது மட்டும் பார்த்தோம்னா 5,21,619 ஓட்டு இருக்கு. அடுத்ததா இன்வேலிட் அட்ரஸ், தப்பான அட்ரஸ் இருக்கிறது பார்த்தோம்னா 93,174. பல்க் ஓட்டர்ஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரே வீட்டில் 100 ஓட்டு 200 ஓட்டு அப்படின்னு பதிவாகி இருக்கிறது. வீடு நம்பர் பார்த்தோம்னா ஒரே நம்பர் இருக்கும், நம்பர் 13 அப்படின்னு இந்த ஏரியாவில் இந்த ஸ்ட்ரீட்டுன்னு போட்டிருக்கோம். அந்த ஒரு வீட்டில் மட்டும் 200 ஓட்டு இருக்கிற மாதிரி 200 பேர் அந்த ஒரே அட்ரஸின் கீழே பதிவு பண்ணப்பட்டிருப்பாங்க, ஒரே வீட்டு நம்பரின் கீழே. இந்த மாதிரி பல்க் ஓட்டர்ஸ், இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல்க் ஓட்டர்ஸ் பார்த்தோம்னா
19,26,351 இருக்கு. இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6, அதாவது புது வாக்காளர்கள் அப்லோட் பண்ணக்கூடிய, அப்ளை பண்ணக்கூடிய, ஆட் பண்ணக்கூடிய ஃபார்ம் 6. அடுத்தது ஏற்கனவே வாக்காளர் பட்டியலிருந்து டெலீட் பண்ணக்கூடிய ஃபார்ம் 7. இந்த 2 விஷயத்திலையும் எத்தனை பேர் பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க தவறான முறையில் அப்படிங்கிற விவரங்களை அவர் தரலை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாப்புலன்னா, ஏற்கனவே ஆலண்டு, மகாதேவபுரா அப்படிங்கிற 2 தொகுதிகளில் இந்த ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 டேட்டாவையும் சேர்த்து வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் ராகுல் காந்தி முன் வச்சிருந்தார். அந்த ஃபார்ம் 6ங்கிற பேரில் எப்படி ஒருவருக்கு தெரியாமலேயே அவருடைய வாக்குகள் சேர்க்கப்பட்டுச்சு, எப்படி ஒருத்தருக்கு தெரியாமலேயே அவருடைய வாக்குகள் நீக்கப்பட்டுச்சு, டெலீட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் குறித்து அவர் விளக்கியிருந்தார். இந்த முறை அந்த 2த்தையும் பிளாங்க்ல விட்டு வச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே இந்த 2 பிரஸ் மீட்டையும் வச்சு இந்த ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 முறைகேட்டை பற்றி பேசிவிட்டதுனால இந்த முறை தேர்தல் ஆணையம் அந்த விஷயங்களை, அந்த ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 டேட்டாஸை தரவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அப்போ அவர் சொல்ற கணக்குப்படி 25 லட்சம் வாக்குகள் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா, ஹரியானாவினுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை அப்படிங்கிறது 2 கோடி. அதில் 25 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8ல் 1 பங்கு, 12.5%. ஒவ்வொரு 8 வாக்குகளிலும் ஒரு வாக்கு முறைகேடாக பதிவு பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ராகுல் காந்தி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இது ஒவ்வொரு 8 ஓட்டுலையும் ஒரு ஓட்டு வந்து முறைகேடான ஓட்டு அப்படின்னா, உண்மையிலேயே இங்கே தேர்தல் நடக்கும் விதம் குறித்தான மிகப்பெரிய கேள்வியை இந்த ராகுல் காந்தியினுடைய இந்த குற்றச்சாட்டு வந்து எழுப்பியிருக்கு. இன்னும் மிக முக்கியமாக இந்த குற்றச்சாட்டுகளை அவர் வந்து ஆவணங்களோடு ஆதாரபூர்வமாக முன் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இது குறித்தான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்தாக வேண்டிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறதை தலைமை தேர்தல் ஆணையர் மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, 25 லட்சம் வாக்குகள் முறைகேடாக நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாரு. அந்த 25 லட்சம் வாக்குகளில் வெறும் 22,779 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மாநிலத்தின் ஆட்சியே மாறுது. 22,000 ஓட்டு அப்படிங்கிறது ஏதோ ஒரு தொகுதியில் வந்த டிஃபரன்ஸ் இல்லை, மாநிலத்தின் மொத்த ஆட்சியும் மாறுவதற்கு வெறும் 22,000 ஓட்டு காரணமாக இருந்திருக்கு. ஆனால் 25 லட்சம் ஓட்டு முறைகேடாக பதிவாயிருக்கு. அப்போ இங்கே தான் உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் ஹரியானாவில் நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வி ராகுல் காந்தியினுடைய பிரஸ் மீட் மூலமாக இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அவர் சொன்ன அந்த டைப்ஸுக்கு வருவோம். முதல்ல இந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸ். இந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸில் ஃபேக் ஃபோட்டோஸ், அதாவது ஒரே ஃபோட்டோ திருப்பி திருப்பி பயன்படுத்தப்படுறது. எப்படி அந்த பிரேசிலியன் மாடலுடைய ஃபோட்டோ பயன்படுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரி பல இடங்களில் ஒரே ஃபோட்டோ பல முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு தொகுதியில் பார்த்தோம்னா 100 ஓட்டு ஒரே ஃபோட்டோவில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பட்டியலை காட்டுறாரு. அந்த பட்டியலில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வர்றார். அந்த ஸ்க்ரால் பண்ண ஒவ்வொரு பேஜ்லையுமே ஒரே ஃபோட்டோ பல முறை ரிப்பீட் ஆகுது. ஒரு லேடியோட படத்தின் கீழே பார்த்தோம்னா 223 ஓட்டு வெறும் 2 பூத்தில் ரெஜிஸ்டர் ஆகுது. 2 பூத்தில் 223 ஓட்டு ஒரே லேடியோட ஃபோட்டோ. இது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ அவர் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்னா, இதை காட்டி உண்மையிலேயே அந்த பூத்தில் இந்த லேடிக்கு எத்தனை முறை ஓட்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை முறை ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாக்கா சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் 40 நாளுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அழித்து விட்டது. புது ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க. இப்படியான முறைகேடுகளை மறைப்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் சிசிடிவி ஃபுட்டேஜ்களை அழிக்கிறது. கேட்டால் உங்கள் வீட்டு அக்கா தங்கைகளினுடைய வீடியோக்களை நீங்கள் வெளியில் விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சார காவலர் மாதிரி தேர்தல் ஆணையர் பேசுகிறார். இதே மாதிரி இன்னொரு டைப்பு, இதெல்லாம் ஒரே ஃபோட்டோ 100 ஓட்டு 200 ஓட்டுன்னு வர மாதிரி பிளர்ரான ஃபோட்டோ, மூஞ்சே தெரியாத மாதிரி பிளர்ரான ஃபோட்டோ, அதுவும் ஒரே மாதிரியான ஃபோட்டோ. இந்த மாதிரியும் நிறைய வாக்குகள் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே வேற வேற பூத்தில் தொடர்ச்சியாக பிளர்ரான ஃபோட்டோஸ், ஒரே மாதிரியான ஃபோட்டோஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முகம் தெரியாத மாதிரி, அடையாளம் தெரியாத மாதிரி. குறிப்பாக 1,24,177 வாக்குகள் வந்து பார்த்தோம்னா ஃபேக் புகைப்படங்கள் மூலமாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு. இதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, யாரோன்னா நான் துர்கா, என்னோட பேர் கீதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு போயிட்டு பிளர்ரான ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டில் போயிட்டு போட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. அதையும் நீங்கள் சிசிடிவி வச்சு செக் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே இந்த மாதிரியான பிளர்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம்னா வேற வேற பூத்தில் எல்லா இடங்கள்லையும் பரவலாக நடந்திருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த கிரைம் அப்படிங்கிறது பூத் லெவலில் நடக்கலை, இது சென்ட்ரலைஸ்டாக நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் அவர் வைக்கக்கூடிய முக்கியமான வாதம். இதில் இன்னொரு கேள்வி தேர்தல் ஆணையத்துக்கு அவர் என்ன முன்வைக்கிறார்னா,
ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த மாதிரியான டூப்ளிகேட் ஃபோட்டோஸை கண்டுபிடிக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது. அது ரொம்ப ஈஸியான வேலை. அதுக்கான சாஃப்ட்வேர்லாம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குது. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை செய்யவில்லை. ஏன் அப்படின்னா பாஜகவுக்கு உதவி செய்வதற்காகவே தேர்தல் ஆணையம் அதை செய்யவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மேலே வைக்கிறார். அதே மாதிரி இந்த டூப்ளிகேட் ஓட்டில் இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, யூபி ஹரியானா 2 ஸ்டேட்லையுமே ஒரே ஆளுக்கான ஓட்டு வச்சிருக்கிறது. இந்த மாதிரி பார்த்தோம்னா பாஜக தலைவர்களே அவங்களுடைய ஓட்டுகளே பார்த்தோம்னா யூபிலையும் இருக்குது, ஹரியானாவிலையும் இருக்குது. அடுத்த டைப் டூப்ளிகேட் ஓட்டர்ஸுக்கு அடுத்த டைப் இன்வேலிட் அட்ரஸ். இந்த இன்வேலிட் அட்ரஸை எடுத்துக்கிட்டோம்னா வீட்டு நம்பர் 0 அப்படின்னு சொல்லிட்டு 0 வீட்டு நம்பருக்கு கீழே பல வாக்குகள் பதிவாயிருக்குங்கிறத ஏற்கனவே கர்நாடகாவினுடைய அந்த தொகுதியை வச்சு அவர் சொல்லியிருந்தார். ஹரியானாவிலும் அதே மாதிரியான வாக்குகள்லாம் பதிவாயிருக்குது. இது குறித்து இவர் விளக்கம் சொன்னப்ப, தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விளக்கம் சொன்னப்ப அவர் என்ன சொன்னார்னா, 0ன்னு சொன்னால் ஹோம்லெஸ் வீடே இல்லாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நாட்டில், அவங்களுக்கு ஓட்டு வேணும் இல்லையா, அதனால் அதை 0ன்னு போட்டிருக்கலாம் அப்படிங்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுறத்தக்க ஒரு புது விளக்கத்தை தேர்தல் ஆணையர் சொன்னார். அதையும் இந்த வீடியோவில், இந்த ப்ரெசன்டேஷனில், இந்த ப்ரெஸ் மீட்டில் ராகுல் காந்தி டீபங்க் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட 0 அப்படிங்கிற நம்பர் வீடு கொண்ட அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பேர், அவருடைய ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து தேடி அந்த ஊருக்கு போய் பார்த்தாக்கா அவருக்கு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு வேற ஒரு நம்பர் இருக்குது. இதை நேரடியாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஹோம்லெஸ் அப்படின்னு தேர்தல் ஆணையர் சொன்ன வாதத்தில் உண்மை இல்லை அப்படிங்கிறத ராகுல் காந்தி இதன் மூலமாக நிறுவுகிறார். அடுத்த டைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பல்க் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது, ஒரே வீட்டின் கீழே எக்கச்சக்கமான வாக்குகள் பதிவு பண்ணுறது. இந்த மாதிரி மட்டும் 19 லட்சம் பல்க் ஓட்டர்ஸ் பதிவாகியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா ஹவுஸ் நம்பர் 150 அப்படிங்கிற ஒரு வீட்டு நம்பரில் பார்த்தோம்னா 66 ஓட்டு பதிவாகிருக்குது. அதே மாதிரி ஹோடால் அப்படிங்கிற தொகுதியில் 265 வீட்டு நம்பர் 265 பார்த்தோம்னா 501 ஓட்டு பதிவாயிருக்கு. அதே மாதிரி ராய் தொகுதியில் வீட்டு நம்பர் 1904 அப்படிங்கிற வீட்டு நம்பரில் பார்த்தோம்னா 108 ஓட்டு பதிவாயிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு வீட்டின் கீழே, ஒரு வீட்டு நம்பரின் கீழே 10 வாக்குகளுக்கு மேலே பதிவாகியிருந்தாலே அந்த வீடுகளுக்கெல்லாம் நேரடியாக ஃபீல்டு விசிட் பண்ணி டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. ஆனால் அந்த விதியை தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் எங்கேயுமே கடைபிடிக்கலை அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு. காரணம், இதெல்லாம் தெரிந்தே தேர்தல் ஆணையத்தால் அலோவ் பண்ணப்பட்டிருக்கிறது. பாஜகவின் நலனுக்காக தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அடுத்ததான் இந்த டெலிஷன் சம்மந்தமாக எக்ஸாக்டான டேட்டா எங்ககிட்ட இல்லை, ஏன்னா எங்களுக்கு அதுக்கான ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையம் மறுத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாக்குகள் முறைகேடாக டெலீட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற தகவல் சொல்லாமல் 3.5 லட்சம் வாக்குகள் மொத்தமாக டெலீட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் வாக்களிக்கக்கூடியவர்களுடைய வாக்குகள் குறிவைத்து டெலீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அதுக்கு ஆதாரமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, டெலீட் செய்யப்பட்ட வாக்குகளினுடைய அந்த உண்மையான ஆட்கள் அவங்க பல பேருனுடைய வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அவங்க வாக்காளர் அடையாள அட்டையோட அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக வெறும் 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸை தோற்கடிப்பதற்காக இவ்வளவு பெரிய முறைகேடு அப்படிங்கிறது வாக்காளர் பட்டியலில் நடந்திருக்கிறது. இதில் தேர்தல் ஆணையம், பாஜக எல்லோரும் கூட்டாளிகளாக வேலை செய்திருக்கிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு ஆபத்தாக வந்திருக்கிறது. இதனுடைய லேட்டஸ்ட் வெப்பனாகத்தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிற நடைமுறை இன்னைக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ராகுல் காந்தி வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. யாரோ ஒரு XRY அப்படிங்கிற சாதாரண நபர், யாரோ ஒருத்தவங்க சும்மா சம்மந்தமே இல்லாமல் போகிற போக்கில் இந்த மாதிரி EVM மிஷினில் முறைகேடு, வாக்காளர் பட்டியலில் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு போகிற போக்கில் சொல்லாமல் ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியலையும் ஆய்வு பண்ணி அதனுடைய மொத்த டேட்டாஸோட எக்ஸாக்ட் ஆதாரங்களோட ராகுல் காந்தி முன்வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் முறைப்படி பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இழப்பது அப்படிங்கிறது நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு எந்த வகையிலுமே நல்லது கிடையாது. போகிற போக்கில் இவர் சும்மா இப்படி தான் பேசிட்டு போவார், அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் கடந்து போகும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒன்றும் ஆளுங்கட்சி கிடையாது. ஆளுங்கட்சி தான் இப்படி சொல்லி கடந்து போவாங்க. தேர்தல் ஆணையத்திற்கு ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி இரண்டுமே சமமான பார்வை தான் இருக்கணும்.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சியிடம், பிரதான எதிர்க்கட்சியிடம் இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டின் மேல எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இது. ஸோ இது குறித்து இந்த குற்றச்சாட்டுகள் ஆவணப்பூர்வமாக வைக்கப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து என்ன விசாரணையை தேர்தல் ஆணையம் நடத்தப் போகிறது, என்ன பதிலை மக்களுக்கு சொல்ல போகிறது, தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெளிப்படைத்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள போகிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியினுடைய இந்த பிரஸ் மீட்டுக்கு பின்னாடி எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. யூட்டன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலையும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலையும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூட்டன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.